அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களை. இன்றைக்கும் லோக்கல் பாலிடிக்ஸ் தான். தனியாக விசில் போடும் தாவேகா. இந்த சின்ன குழந்தைங்கள்லாம் அப்பாவை நச்சரிக்கும், எனக்கு விசில் வாங்கி கொடுன்னு. அப்பா சொல்வதில் வாங்கி கொடுக்க மாட்டார். ஏன்னா வாங்கி கொடுத்துட்டு அது பாடு எப்போ பார்த்தாலும் உய்யன்னு விசில் அடிச்சிக்கின்னு காது கிழிக்கும் அப்படின்னு. அப்புறம் ஒரு கட்டத்தில் தொல்லை தாங்க முடியாமல் வாங்கி கொடுத்துருவார். ஆனால் பாருங்கள், கொஞ்சம் நேரம் தான் ஊதிக்கிட்டே தெரியும். அதுக்கப்புறம் அதை தூக்கி போட்டுட்டு எனக்கு பம்பரம் வாங்கி கொடு, இல்லை கோலி வாங்கி கொடுன்னு. இது சும்மா ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, அவ்வளோதான் சொன்னேன். தாவேகாவுக்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதுக்காக ஒரு பிரம்மாண்டமான கூட்டம் ஒன்று போட்டிருக்காங்க. கூட்டம்னா என்ன, செயற்குழு நிர்வாகிகள் கூட்டம் தான். மாமல்லபுரத்தில் போட்டிருக்காங்க. நல்ல காலம் அதை பனையூரில் வைக்கலை. அது சரி, வீட்டுக்குள்ளே எத்தனை பேரை சேர்க்க முடியும்? ஐ மீன் அத்தனை பேரை இடம் கொடுக்க முடியாதுன்ற அர்த்தத்தில் சொன்னேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. அதில் நிறைய பேர் நிறைய பேசினாங்க. ஆதவ அர்ஜுனா ஆஸ் யூஷுவல் நிறைய பேசினார். அவர் பேசுகிறதுக்கு கேட்கணுமா? எதையாவது ஒன்று பேசிடுவார். அப்புறம் 2 வரியில் பேசினதுக்கு 200 வரியில் பெருசாக ஒரு விளக்கம் கொடுப்பார். ஏற்கனவே ஒரு ட்வீட் போட்டுட்டு அதுக்கப்புறமா கோர்ட்டில் போயிட்டு இல்லை அதை டெலீட் பண்ணிட்டேன் அப்படி இப்படி எதையோ ஒன்று பூசி மழிப்பினார்னு தான் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி தான் விசிகாவை பற்றி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அதாவது ஆதவ அர்ஜுனா அவர்கள் ஒரு காலத்தில் திமுகவுக்காக பணிபுரிந்தார். அது பேக்ரவுண்டில் இருந்து தான். எனக்கு என்ன டவுட்னா, இன்னும் அதே நினப்பில் இருக்காரா அவரு அப்படின்னு. நான் சும்மா ஒன்றும் சொல்லலை. இப்போது விசிகாவுடைய தொண்டர்கள், அவர்களுடைய வாக்கு வங்கி இதெல்லாம் தாவேகா பக்கம் வருகின்றது அப்படின்றது பொதுவான ஒரு கருத்து இருக்குது. திருமா அவர்கள் கூட இதை பல இடங்களில் சுட்டி காட்டி பேசியிருக்கின்றார். அப்படி இருக்கச்ச அங்கேருந்து வரவங்களை இங்கே யாரும் வராதிங்க அப்படின்ற மாதிரி ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய பேச்சு இருந்தது. அது மட்டும் இல்லை, இப்போ திமுக கூட்டணியில் ஒரு சின்ன சலசலப்பு இருக்கின்றது. திருமா அவர்கள்கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி ராமதாஸ் அவர்கள் தலைமையிலான பாமக அவங்க திமுக கூட்டணிக்கு வந்தால் நீங்கள் அதில் கண்டினியூ பண்ணுவீங்களா அப்படின்னதுக்கு டைரக்டாக அவரால் ஆன்சர் கொடுக்க முடியல. ஏன்னா ஒரு சமயத்தில் பாஜக பாமக 2 பேரும் இருக்கும் இடத்தில் விசிகா இருக்காது அப்படின்னு திட்டவட்டமாக சொன்னார். இந்த தடவை அது பாருங்க, பாமக அது முழு பாமகவாக இருந்தாச்சுன்னா பாதி பாமகவாக இருந்தானே அவங்க இருந்தால் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லலை. 2011க்கு பிறகு ஒரு 14 வருடங்களுக்கு முன்பே நாங்கள் ஒரு முடிவெடுத்து விட்டோம் அப்படின்னு சொன்னவர். அஃப்கோர்ஸ் அது நமக்கும் வர குழப்பம்தான், எனக்கும் அது அடிக்கடி பேர் குழப்பம் வரும். அதிமுக பாஜக அப்படின்ட்டாரு, பாமக பாஜக அப்படின்னு சொல்லலை. பக்கத்தில் இருக்கவர் பாமக அப்படின்னு எடுத்து கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் எல்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசியாக மறுபடியும் பாமக அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தார். ஸோ ஏதோ ஒரு பதட்டம் அப்படின்றது நல்லாவே தெரியுதுங்க. அதில் ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தினார். அது எப்படிங்க, இப்போ பாமக சாதிய ரீதியான கட்சி, பாஜக மத ரீதியான கட்சி அப்படின்னா, அப்போ புள்ளி கூட்டணியில் இருக்க நீங்கள்லாம் மைனாரிட்டிகள் அப்படியே ஒற்றுமையாக எங்களுக்கு வாக்கு போட வேண்டும் அப்படின்னா அது என்ன மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க? மைனாரிட்டின்னு நீங்கள் எந்த அடிப்படையில் கேட்குறீங்க? மத அடிப்படையில் தானே. அப்போ அது மதவாத அரசியல் இல்லைன்னா பாஜக பண்ணுறது மட்டும்தான் மதவாத அரசியல். இதில் வேற இந்த பாமக சாதிய ரீதியான கட்சி அப்படின்னு அண்ணன் ஆர் ராசா அவர்களை தான் கேட்கணும், எது எதெல்லாம் ஜாதிய கட்சி, யார் யாரெல்லாம் ஜாதிய கட்சி தலைவர்கள் அப்படின்னு. அதுக்கு கூட ஒரு கண்டனம் தெரிவிக்க முடியல. இல்லை தொண்டர்கள் போராட்டம் பண்ணாங்க அப்படின்னா ஏன் தலைவர் கேட்கக்கூடாதா? இதே திருமா அவர்கள் பல நேரங்களில் நாங்கள் குறிப்பிட்ட ஜாதிக்கான கட்சி கிடையாது, எல்லாருக்குமான ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கட்சி அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்போ ஆர் ராசா அவர்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்காருன்னும் போது ஒரு கண்டனம் அதை பதிவு செய்திருக்க வேண்டும். முதலமைச்சர் அவர்கள்கிட்ட போயிட்டு, என்னங்க கூட்டணி கட்சியில் இருக்க ஒரு கட்சியை பற்றி நீங்கள் இந்த மாதிரிலாம் சொல்கிறது சரியா? இது பெரியார் மண், சமூக நீதி மண், அப்படி இருக்கச்ச எங்களை பார்த்து ஜாதிய கட்சி அப்படின்னு ஜாதிய கட்சிகளோட சேர்ப்பது நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதெல்லாம் சொல்லலை. திருப்பி கேட்குறாங்க, பாமக வந்தால் இருப்பாங்களா அப்படின்னா ரகால்னு ஒன்று சொல்லிட்டாரு. பாமகவை சேர்ப்பதா வேண்டாமா அப்படின்றது திமுக எடுக்க வேண்டிய முடிவு. இதை பற்றிலாம் சொல்ல வேண்டிய அவசியமோ தேவையோ எங்களுக்கு இல்லை அப்படின்னு அவர் நழுவிட்டாருங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்காங்க. ஒருவேளை ராமதாஸ் அவர்கள் தலைமையிலான பாமக திமுகவில் கொண்டு சேர்த்தாங்க அப்படின்னு சொன்னால் விசிகா என்ன பண்ணுவாங்க? அவங்க இருக்க இடத்துல நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னா எங்கே போவாங்க? இப்போ அதிமுக பக்கம் போக முடியாது. தனியாக ஒரு மக்கள் நல கூட்டணி மாதிரி அமைக்கலாம் அப்படின்னா அதுக்கும் வாய்ப்பு இல்லை. அப்போ ஒரே ஒரு வழி தாவேகா மட்டும்தான். ஆனால் இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, ஆதவ அர்ஜுனா அவர்கள், திருமா அவர்கள் கூட ஒரு 20 பேர் மட்டும்தான் இருக்காங்க, தொண்டர்கள்லாம் இந்த பக்கம் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன பிறகு விசிகா
தாவேகாவுடன் கூட்டணிக்கு போக முடியுமா? எவ்வளவு பெரிய வார்த்தை இது ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசினது. அப்போ தாவேகா இந்த பக்கம் வருவதற்கு இருந்த கொஞ்ச நஞ்ச வாய்ப்பையும் தகால்னு கேட்டை போட்டு மூடிப்புட்டார் ஆதவ அர்ஜுனா அவர்கள். அதனால தான் நான் கேட்டேன், அவர் என்ன இன்னும் திமுகவுக்கே வேலை பார்த்துட்டு இருக்கிறதா நினச்சிட்டு இருக்காரா, தாவேகால வந்துட்டோன்னது அவருக்கு தெரியலையா அப்படின்னு. இப்போ அந்த வார்த்தைக்கு இல்லை அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது அப்படின்னா, அவர் பேசின வார்த்தை இவ்வளோதான். க்ளீனாக அந்த வீடியோ இருக்குது. அதுக்கு இப்போ பதவுரை பொழிப்புரை அப்படின்னு இல்லாததெல்லாம் சேர்த்து சொல்லிட்டு இருக்கார். ஒரு 20 பேர் இருக்காங்க, அவங்க தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. பாருங்க, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அன்னைக்கு நிர்வாகிகள் மத்தியில் இதுதாங்க இவங்கக்கிட்ட இருக்க ஒரு பிரச்சனை. பஞ்சு டயலாக் அப்படின்னு ஹீரோ மட்டும்தான் பேசணும். எல்லாரும் பேசினாங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஒரு படத்தில் ஒரு ஹீரோ தான் இருக்கணும். மல்டி ஹீரோ படம்லாம் மிகப்பெரிய வெற்றி அடைந்ததா சரித்திரமே கிடையாது. அதே மாதிரி எந்த ஹீரோவும் தமக்கு சமமான இன்னொரு ஹீரோவோட நடிப்பதை பெரும்பாலும் தவிர்த்து விடுவார்கள். ஆரம்ப காலத்தில் வளர்கின்ற காலத்தில் ஒன்றா அது இருக்கலாமே தவிர, அதாவது ஒருத்தர் கை தூக்கி விடுறது மாதிரி, அதுக்காக நீங்கள் உடனே கேப்டன் விஜயகாந்த் விஜய் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. நான் ஒரு இதுவாக சொன்னேன், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. மற்றபடி வளர்ந்து விட்ட பிறகு 2 ஹீரோக்கள் ஒரே படத்தில்ன்றது சான்ஸே கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். இதில் திரும்ப அவர்கள் இன்னொன்று சொல்லியிருக்காரு, ஐயோ அதிமுக இப்படி பாஜகவின் பிடிக்குள் போய்விட்டது, வருத்தமாக இருக்கின்றது அப்படின்னு. நீங்கள் ஏங்க அவங்கள பார்த்து வருத்தப்படுறீங்க? இப்போ விசிக யார் பிடியில் இருக்கின்றது? பாமக இங்கே வரக்கூடாது, அவங்க வந்தாங்கன்னா நாங்கள் வெளில போவோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட இன்னைக்கு யோசிக்கிற நிலைமையில் விசிக இருக்காங்க. அப்படி இருக்கச்சு அதிமுகவை பற்றி நீங்கள் கவலைப்பட்டுனுக்கிறீங்க? அந்த வேங்கை வயல் பிரச்சனையெல்லாம் என்னெல்லாம் குரல் கொடுத்தாரு, சிபிஐ விசாரணை வேணும்னாரு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இன்னி வரைக்கும் அதை பற்றி ஏதாவது பேசினாரா? கேட்டால் பாசக வந்துடும். எத்தனை காலத்துக்கு இப்படியே நீங்கள் சொல்லிட்டு இருக்க போகிறீங்க? அப்போது ஒரு பக்கம் தொண்டர்கள் ஆதரவும் வேற பக்கம் போயின்னுக்குதுங்க, இன்னொரு பக்கம் அட்லீஸ்ட் கூட்டணியிலேயாவது ஒரு மரியாதை இருக்கின்றதா அப்படின்னா அப்படியும் இல்லை. ஜாதிய கட்சி தலைவர்களோடு சேர்த்து வச்சு பேசுகிறாங்க. பாமக வருமா அப்படின்ற ஒரு பேச்சு வேற ஓடிட்டு இருக்குது. அப்படி இல்லைங்க, விசிகா இருக்கிற இடத்துல பாமக எப்படி வர முடியும் அப்படின்னு யாராலையும் தைரியமாக சொல்ல முடியல. ஸோ அதுவும் ஒரு பாசிபிலிட்டின்ற நிலைமையில தானே இருக்குது. அப்போ விசிகாவுக்கு கூட்டணியிலும் அந்த அளவுக்கு எதிர்பார்க்கின்ற செல்வாக்கு இல்லை அப்படின்னும் போது நீங்கள்லாம் அதிமுகவை பற்றி கவலைப்படுறீங்க. இல்லை, விசிகாவை பற்றி முதல்ல கவலைப்படுங்க, அதுக்கப்புறமா மற்ற கட்சிகளை பற்றி கவலைப்படலாம். ஏன்னா அண்ணன் அவர்கள் பொறுத்த வரைக்கும் அதிமுகவை பற்றி ஒரு அக்கறை இருக்கின்றது நல்லாவே தெரியுது. ஒரு காலத்தில் சொன்னார்ல, பாஜக கூட்டணியை விட்டு வெளியே வந்தால் அதிமுகவுக்கு ஒளிமயமான ஒரு பிரகாசமான எதிர்காலம் இருக்கின்றது அப்படின்லாம் சொன்னார். அதிமுக பிரகாசமான டிஎம்கே டிம் ஆகிடாதா அப்படின்ற பற்றிலாம் யாரும் கேட்கல. ஸோ அன்னிலேருந்து அதிமுக பக்கம் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. ஆனால் இவங்க தான் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கல, வேறு என்ன பண்ணுறது? இப்போது எசகு பிசகான சுச்சுவேஷனில் இருக்காங்க விசிகா. எங்கேயும் போக முடியாது. இங்கே தே ஹாவ் டு ஸ்வாலோ தர் ப்ரைட். பாமக ஐயா ராமதாஸ் அவர்கள் கட்சி திமுகவில் வந்ததுன்னு சொன்னால் வேறு வழி இல்லை, ஏற்றுட்டு இருக்க வேண்டிய கட்டாயம். ஒருவேளை அதனால தான் சொல்கிறாரோ அதிமுக பாஜக பிடியில் போய்விட்டது, ஒருவேளை தனியாக இருந்திருந்தால் அங்கே போயிருக்கலாம் அப்படின்னு. இதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதிமுக விசிக காங்கிரஸ் இப்படி ஒரு கூட்டணி இருந்ததுன்னு சொன்னால் அது ஒரு ஜெயிக்கக்கூடிய கூட்டணியாக இருக்கும் அப்படின்னு. யாரும் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கல. நாம் என்ன பண்ண முடியும்? பட் விசிகாவுடைய அந்த நிலைமைக்கு வேற யாரையும் குறை சொல்ல முடியாது. திமுகவெல்லாம் நீங்கள் பழி போட முடியாது. அவங்களா தேடிக்கிட்டது. குரல் கொடுக்க வேண்டிய நேரத்தில் குரல் கொடுக்கணும். அது கொடுக்காம நீங்கள் அமைதியாக இருந்துட்டீங்கன்னா அப்போது இந்த மாதிரி தான் ஆகும். சரி, விஜய் அவர்கள் அந்த மாநாட்டில் நிறைய பேசினார். நிறைய பேசினார்னா ரைட்டு, அவருடைய லெவலுக்கு நிறைய பேசினார். இதில் அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்கள் அவர் ஒரு பேசின வீடியோ பார்த்தேன். அவர் என்ன ட்ரோல் பண்ணுறாரா இல்லை நிஜமாவே பாராட்டுறாரான்னு தெரியல. இவர் பேசவே மாட்டார் அப்படின்றாரு. ஏங்க, இதுதான் உலகத்துக்கே தெரியுமா, நீங்கள் என்ன புதுசாக சொல்ல போகிறீங்க அப்படின்னா, இவரை பற்றி எல்லாரும் பேசுவாங்க. யார் பேசுவாங்க? அங்கே இருக்க நிர்வாகிகள். நீங்கள் தான் திருப்பி திருப்பி ஏதோ மாற்றி மாற்றி பேசினுக்கிறீங்க. 20 ஆரம்பித்து 25 ஆரம்பித்து இப்போ 40-45% தாண்டி போயிடுச்சு. இப்போ நாங்கள் யாருடனும் கூட்டணி இல்லை. யார் உங்களை இப்போ கூட்டணியில் சேர்த்துக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க? யாருடனும் கூட்டணி இல்லைன்னு இப்போ சொல்கிறீங்களே. முதல்ல என்ன சொன்னீங்க? தீபாவளி ஆஃபர் கொடுத்தீங்க. அது திருமாவர்கள் சொன்னது, தீபாவளி ஆஃபர் அப்படின்னு. யாராவது ஏற்றுக்கினாங்களா? ஒருத்தரும் இந்த பக்கம் வரல. ஒன் மேன் பார்ட்டி கூட உங்கள் பக்கம் வரல. இன்றைக்கி நாங்கள் யாரோடும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் யாரை ஏமாத்துகிற வேலை? யாரும் உங்கள் கூட வரல. இதெல்லாம் அந்த இனிஷியல் ஈஃபோரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஹீரோவை பார்க்கணுமே அப்படின்றதுக்காக எல்லாரும் வர்றது, அவ்வளோதான். இதெல்லாம் வாக்குகளாக மாறும் அப்படின்னு நினச்சிருந்தா கனவு கலையும் போது ரொம்ப கொடூரமாக இருக்கும். இதில் இன்னொரு ஆச்சரியம்,
அதிமுகவில் வந்து இப்போது தாவேகா அதுக்கப்புறம் தலைவர் விஜய் அவர்களை வந்து சரமாரியாக கடுமையாக தாக்க ஆரம்பித்து விட்டார்கள். அந்த ட்வீட் ஒன்று பார்த்தேன். அந்த 41 பேர் கரூர் சம்பவத்தில் மரணம் அடைந்ததற்கு நீங்களும் ஒரு காரணம் அப்படின்ற ஒரு வார்த்தையை பார்த்தேன். இப்போ தான் தெரியுதா? பிள்ளையார் சுழி போடும்போது அதெல்லாம் தெரியலையா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்களா, உங்கள் படம் ஓடலை அப்படின்னப்போ வந்து எடப்பாடியார் அவர்கள் தான் உங்களுக்கு உதவி செய்தார் அப்படின்னு ஏதோ ஏஐ ஜெனரேட்டட் வீடியோலாம் போட்டிருந்தாங்க. அது சோஷியல் மீடியாவில் சில பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க, பார்த்தேன் நான். ரைட்டு, இப்போ வந்து நீங்கள் அவரை தாக்குறது அப்படின்றது வந்து சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்ற மாதிரி தெரியலையா? ஆரம்பத்தில் இருந்தே அதை பண்ணியிருக்கணும். அவர் தான் வந்து பாசிசம் பாயாசம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் இல்லை தாவேகாவுடன் ஒரு கூட்டணி வரும் அப்படின்னு நம்பிக்கின்னு தானே பிள்ளையார் சொல்லிலாம் சொன்னீங்க. அது அதிமுக மட்டும் இல்லை, பாஜகவில் மட்டும் என்ன சும்மா இருந்தாங்களா? ஸ்ட்ராங்கான கட்சியெல்லாம் வரப்போகிறாங்க. ஸ்ட்ராங்கு, நீங்கள் யாரெல்லாம் ஸ்ட்ராங்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் வரப்போகிறாங்க. என்ன ஒரு சந்தோஷத்தோட சொன்னாங்க. இப்போ என்ன ஆச்சு? அசிங்கப்பட்டு போனது அதிமுக, பாஜக. என்ன கேட்டால் காங்கிரஸ் கூட இதில் அசிங்கப்பட்டு போனது. காங்கிரஸ்னு சொல்கிறத விட காங்கிரஸில் இருக்கின்ற ஒரு சில தலைவர்கள் இவங்க இல்லாமல் வந்து தாவேகாவோட போயிடலாம் அப்படின்னு ரொம்ப கனவு கண்டுட்டு இருந்தாங்க. நாம் ஆரம்பத்திலேருந்து உறுதியாக சொல்லிட்டு இருந்தோம், காங்கிரஸ் திமுக விட்டு வெளில போவாது அப்படின்னு. என்ன பண்ணுறது, அரசியலில் வந்து காலங்காலமாக இருக்கவங்கலாம் கூட அந்த மாதிரி நம்பியிருந்தாங்க போகலாம் அப்படின்னு. அது கடைசியில் நடக்கலை அப்படின்னோடனே இப்போ அப்படியே அமைதி ஆகிட்டாங்க. இப்போ யாரும் கூட்டணி ஆட்சி பற்றி பேசுறதில்ல, இந்த தமிழ்நாட்டோட கடனை பற்றி பேசுறதில்ல, தாவேகா வளர்ந்து வருகின்றது அப்படின்னு காங்கிரஸில் யாரும் பேசுறதில்ல. எப்படிங்க திடீர்னு ஏதாவது ஞானோதயம் வந்துச்சா தாவேகா ஒன்றுமே இல்லை அப்படின்னு? இதில் இன்னொரு ஆச்சரியம், இது நாள் வரைக்கும் வந்து ஐயோ தாவேகா என்ன நினச்சிங்க, அப்படியே க்ளீன் ஸ்வீப்பு என்னமா வளர்ந்துட்டு வருது தெரியுமா, 20%, 25% அப்படின்னு சொல்லிட்டு வந்த என்டிஏ ஆதரவாளர்கள்லாம் கூட இப்போ வந்து டகால்னு யூ டர்ன் போட்டுனுக்கிறாங்க. ஏங்க திடீர்னு ஒரு நாளில் எல்லாம் மாறிடுச்சா? நேற்று வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? தாவேகா வந்து 20% தாண்டி விட்டது, அப்படியே சென்னையில் தூக்கி சாப்பிட்றாங்க, மதுரையில் சாப்பிட்றாங்க, திருநெல்வேலியில் சாப்பிட்றாங்க, தஞ்சாவூரில் சாப்பிட்றாங்க, இப்படியெல்லாம் சொல்லிட்டு வந்தவங்க இன்னைக்கு வந்து ஐயா அது ஒன்றுமே இல்லை அப்படின்னா எனக்கு என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு எங்களை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? நாம அன்னிலேருந்து சொல்லிட்டு இருக்கோம் தாவேகா வந்து நான் ஸ்டார்டர், இதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்னு. ஸோ இப்போவும் நம்ம அதே கருத்தில் தான் இருக்கோம், மாற்றிக்கலை. அப்படியே அந்த நேரத்தில் வந்து ஒரு சினிமா நடிகர் அப்படின்னும் போது ஒரு பரபரப்பு இருக்க தான் செய்யும். ஆனால் எலெக்ஷன் வர நேரத்தில் ஒரு காமன் மேன், அவனை பொறுத்த வரைக்கும் அந்த நேரத்தில் என்ன பிரச்சனை, நமக்கு என்ன கிடைக்குது என்ன கிடைக்கல, யார் கொடுப்பாங்க யார் கொடுக்க மாட்டாங்க, நான் வேற எதையும் சொல்லலை, நல்ல திட்டங்கள் அதை சொல்கிறேன். அதை பார்த்து தான் வந்து அவன் ஓட்டு போடுவானே தவிர ஐயோ நடிகர் வந்துட்டாரு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே. இது சில பேர் இது மாதிரி தான் பைத்தியக்காரத்தனமாக சுற்றிட்டு இருக்காங்க. என்னங்க இது, அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே அப்படின்னு. ஒரு தடவை கேபில் வந்துட்டுருக்கேன், அப்போ வந்து இது மாதிரி தான் ஒரு சின்ன பையன் தான், ஏன்னா ஒரு 20-22 வயசு இருக்கும் அந்த பையனுக்கு. கேபு ஓட்டிகிட்ருக்காரு. சொந்தமாக வாங்கினேன் சார், லோனில் வாங்கினேன் அப்படின்னாரு. அப்போது நான் கேட்டேன், என்னங்க நீங்கள் வந்து காலம் பூரா இப்படி டிரைவராகவே இருக்க போகிறீங்களா அப்படின்னா, அப்போ தான் அவர் சொன்னார், இல்லை சார் நான் வந்து எடிட்டிங்லாம் நல்லா பண்ணுவேன், அதை நம்ம சேனல் வச்சுருக்கோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே, சார் உங்கள் சேனலில் என்னை சேர்த்துக்கிறீங்களா? எப்பா ஏற்கனவே நமக்கு ஒரு எடிட்டர் இருக்கார், ஒரு எடிட்டருக்கே நம்மளால் சம்பளம் கொடுக்க முடியல, அதனால் 2 எடிட்டர்லாம் கட்டுப்படி ஆகாது, சரி வேறு யாராவது இருந்தால் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு. அப்புறம் கேட்டேன், சரி தம்பி நீங்கள் வந்து எடிட்டிங் தான் உங்களுடைய லட்சியம் அப்படின்னு சொல்கிறீங்க, அப்புறம் லோனில் கார் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறீங்க, எடிட்டிங்கில் போனால் அந்த அளவுக்கெல்லாம் வந்து காசு எதிர்பார்க்க முடியாது ஆரம்பத்தில். அதுவும் இந்த மாதிரி சேனல்லலாம் போனால் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. சினிமா எடிட்டர்னா கூட ஓரளவுக்கு பார்க்கலாம். அப்போ அந்த காரை என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். அதில் சார் அது யாராவது வந்து ஃப்ரெண்டு அவங்க தெரிஞ்சவங்க ஓட்டுறாங்கன்னா அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு ஒரு லீஸ் மாதிரி கொடுத்துட்டு அந்த இஎம்ஐயை கட்டிட்டு மேலே கொஞ்சம் வரும் பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. நான் ஒன்று கேட்டேன், சரிங்க அப்போ ஒன்று செய்கிறேன், நமக்கு தெரிஞ்ச சேனலில் வந்து ஒரு எடிட்டர் கேட்டுட்ருக்காங்க, உங்களை சேர்த்து விட்றேன், பட் அதுக்கு ஒரு கண்டிஷன், என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், அவரை வந்து இந்த காரை கொடுத்து ஓட்ட வைப்பீங்களா அப்படின்னாரு. அப்படியா சார், சரி நீங்கள் அவர் நம்பர் கொடுங்க சார், நான் அவர்கிட்ட பேசுகிறேன், அவர் எப்படி ஓட்டுறாரு என்ன ஏது அப்படின்னு பார்த்துட்டு. இல்லைங்க போன மாதம் தான் லைசன்ஸ் எடுத்தார் அப்படின்னு. சார் போன மாதம் தான் லைசன்ஸ் எடுத்தார், நீங்கள் அவர்கிட்ட நம்பி எப்படி சார் வண்டி கொடுக்குறது அப்படின்னாரு. இதைத்தானே நான் எதிர்பார்த்தேன். என்ன தம்பி 10 லட்ச ரூபா காரையே போன மாதம் தான் லைசன்ஸ் எடுத்தான் எப்படி கொடுக்குறது அப்படின்னு யோசிக்கிறீங்க. அப்படி இருக்கச்ச போன வருஷம் கட்சி ஆரம்பிச்சவர்கிட்ட ஒரு மாநிலத்தோட அதிகாரத்தையே கொடுக்குறேன்றீங்களே, இதெல்லாம் நியாயமாக இருக்கா அப்படின்னு அப்படின்னு சிரிச்சார். அவ்வளோ, அதுக்கு மேலே அவரால் பதில் சொல்ல முடியல.
ஸோ ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள் அப்படின்றதெல்லாம் வந்து சும்மாங்க. நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் பண்ணுறோம், இல்லை ஒரு காது குத்து சமையல் அப்படின்னா கூட 4 பேர்கிட்ட விசாரித்து இவர் இதுக்கு முன்னாடி எங்கெங்கெல்லாம் வந்து சமையல் பண்ணிக்கிறாரு, நல்லா இருந்ததுதா, என்ன ஏதுன்னு கேட்டுட்டு தான் வந்து நம்ம கான்ட்ராக்ட் கொடுக்குறோம். அப்படி யாருக்கும் தெரியல அப்படின்னா கூட அவர் வேற எங்கேயாவது சமைச்சுனாருன்னா அங்கே போயிட்டு அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு இதை நான் நிறைய பார்த்துருக்கேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. பட் இதெல்லாம் வந்து சகஜமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. யார் முன்ன பின்ன தெரியாத கல்யாணம், இவர் வந்து அடுத்த பார்ட்டிங்க அதனால அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் ஒரு இலை போட்டு சாப்பாடை சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க. ஒரு சமையல் என்னங்க, அந்த ஒரு நாள் சமையல் பண்ண போறாரு, அதுக்கே நம்ம இவ்வளோ செக்கிங் ப்ராசஸ் வச்சிருக்கும் போது ஒரு மாநிலத்தையே ஆளுகின்ற பொறுப்பை என்னங்க அது மாற்றி மாற்றி இவங்களுக்கு கொடுத்தாச்சு, இவங்களுக்கும் ஒரு தடவை கொடுத்து தான் பார்ப்போமே, புதுசாக ஒருத்தர் வரட்டமே அப்படின்னா இதோட பைத்தியக்காரத்தனம் ஏதாவது இருக்க முடியுமா? இதில் விஜய் வழக்கம் போல் வந்து அந்த பஞ்ச் டயலாக் எல்லாம் பேசினார். அது என்னன்னு தெரியல, அவருக்கு வந்து அவருடைய அந்த செயற்குழு பொதுக்குழு அந்த உறுப்பினர்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த பஞ்ச் டயலாக் வரும் போல இருக்கு. அழுத்தம் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை பார்த்தா என் மூஞ்ச பார்த்தா அப்படி அழுத்தத்துக்கு பயப்படுற மாதிரியா தெரியுது அப்படின்னு கேட்டார். கரெக்டு, பயப்படுற மாதிரி தெரியல. ஆனால் எனக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னா, அம்மா அவர்கள் சிறந்த ஆட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள், இதுதாங்க எனக்கு ஞாபகம் வந்தது. அப்போ அதுக்கு என்னன்னு சொல்லுவீங்க நீங்கள்? ஏங்க இதெல்லாம் அங்கே இருக்க யாருக்குமே தெரியாதா? இன்னும் புதுசாக சொல்கிற மாதிரி இதை பார்த்தா பயப்படுற மாதிரியா தெரியுது அப்படின்றாரு. இதில் வந்து அதிமுகலேருந்து போன ஒரு முன்னாள் எம்எல்ஏ அவங்க ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. ஐயோ, அவர் சொல்கிறாரு ஒரு பைசாவை கூட நான் தொடமாட்டேன் அப்படின்றாரு. அதிமுகலையோ திமுகலையோ காங்கிரஸ்லையோ கூட யாருமே இதை சொல்ல முடியாது அப்படின்னு. கரெக்டு. முதல்ல அந்த வாங்கின பணத்தை ஒழுங்காக கணக்கு அமிச்சாரா, வரி கட்டினாரா, அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸில் பெனால்ட்டி போட்ட உடனே எதுக்கு கோர்ட்டுக்கு போய்கிறாரு அப்படின்றதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு ஒரு பைசாவை தொடமாட்டாராம், இல்லை கோடிகளில் கணக்கு அமைக்காமல் ஏமாத்துவாரா அப்படின்றத பற்றி பேசலாம். இவங்கெல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்க? இப்போ ஒரு சினிமா எடுக்கிறாங்கன்னும் போது அது சம்மந்தப்பட்ட நபர்கள் அவங்கெல்லாம் கூடி பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் எப்போவாச்சும் சான்ஸ் கிடச்சா போய் பாருங்கள். அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது இந்த படம் நிச்சயமாக 250 நாள் ஓடும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரும். ஆனால் 25 நாள் இல்லை, 2.5 நாள் கூட அது ஒழுங்காக தேட்டரில் ஓடாது. அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி ஐயோ இது இப்படி தான், அந்த சீனை பார்க்கணுமே, ஐயோ இது வேற லெவல், ஆசம், சான்ஸே கிடையாது அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. இது மாதிரி ஒரு தடவை போய் ஏடாவிடமாக மாட்டிக்கினேன் நான். பட் நமக்கு அப்பவே தெரியுது, என்னங்க இப்படி ஒரு படம், இப்படி ஒரு ஸ்கிரிப்ட், இதை போய் இவ்வளோ பேசிட்டு இருக்கிறாங்களே இவங்க அப்படின்னு. நாம் அதெல்லாம் வெளில சொல்ல முடியாது. படம் வந்த பிறகு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, அது எப்படி அப்படின்னு உலகத்துக்கே தெரியும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி கூட இருக்கவங்கெல்லாம் சேர்த்து நீங்கள் தான் அடுத்த சிஎம், இப்போவே சிஎம் ஆயிட்டீங்க, இதில் வேறு கேள்வியே கிடையாது, எலெக்ஷன் வர வேண்டியது, ஜனங்கள்லாம் அப்படியே ஓட்டை கொண்டாந்து கொட்ட போகிறாங்க, நீங்கள் நேராக பனையூரில் இருந்து அங்கேயே பதவி ஏற்றுக்க வேண்டியதான் அப்படின்ற லெவலுக்கு போயிட்டாங்க. சரி விடுங்க, படம் ரிலீஸுக்கு அப்புறம் தான் வந்து இந்த மாதிரி பில்டப் குத்தவங்கலாம் காணாமல் போயிடுவாங்க. அதே மாதிரியே வந்து இந்த தாவேகா அப்படின்றதும் வந்து 26க்கு அப்புறம் சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் போயிடும். அது நல்லாவே தெரியுது. ஆனால் ஆச்சரியம் என்னென்னா, ஒரு சில கட்சிகளுக்கு ஒரு சில தலைவர்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் புரிஞ்சிருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். மேபி முன்னாடி கூட புரிஞ்சிருக்கலாம். பட் ஒருவேளை நம்ம கூட வந்தாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக காத்துட்டு இருந்தாங்க போல இருக்கு. இப்போ அதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்ன உடனே எல்லாரும் திருப்பி தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட், இன்றைக்கி என்டிஏ அதிமுக பாஜகவை பொறுத்த வரைக்கும் இனிமே வந்து அவங்க தாவேகாவை இந்த மாதிரிலாம் ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படியே அவங்கள கழிச்சு கட்டிட்டாலே போதும். அவங்கள வந்து ஒரு கணக்காக எடுத்துக்கவே வேண்டாம். இவங்க எதிர்த்து அரசியல் பண்ண வேண்டியது திமுக. அதை விட்டுட்டு தாவேகா பக்கம் மடை மாற்றுவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப தப்பு. அதே மாதிரி ஆதரவாளர்களும் விட்டுருங்க. இவ்வளோ நாளாக நீங்கள் சொல்லிட்டீங்க தாவேகா எங்கேயோ போயிடுச்சு அப்படின்னு. இப்போ வந்து அது எங்கேயோ போயிடுச்சு, காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. பரவாயில்ல, இனிமேல் தாவேகாவை பற்றி பேசுகிறத நிறுத்திட்டு திமுகவை பற்றியும் என்டிஏவை பற்றியும் பேசுங்க. அதுதான் பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆல் சடன் தென் அந்த மாமல்லபுரம் தாவேகா மீட்டிங்கில் பேசினவங்கள்லாம் அவங்க சொன்ன கருத்துக்களை பார்க்கும்போது டிஸ்கஸ்டிங். இந்த அளவுக்கு வந்து ரியாலிட்டிக்கு சம்மந்தம் இல்லாமல் ஒரு ஹீரோ வர்ஷிப், அதை தவிர வேறு ஒன்றுமே இல்லாமல் ஒருத்தரை தூக்கி வச்சு புகழ்ந்து பாடுவது அப்படின்றது வந்து அருவருப்பாக இருக்குது. அது அங்கே இருக்கிற தலைவர்களுக்கு வேணால் தலைவர் ஒத்துருக்கு, அவருக்கு வேணால் சந்தோஷமாக இருக்கலாம். மக்களுக்கு வந்து அது வந்து அந்த அருவருப்பை தான் தரும். கடைசியாக ஒன்று இந்த மாமல்லபுரம் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோவும் பார்த்தேன். அதில் வந்து விஜய் அவர்கள்
அந்த மீட்டிங் முடிஞ்சு காரில் வந்து ஏறுறாரு. நான் கூட எதிர்பார்த்தேன், தன் கொடையை தானே பிடித்த தலைவர் அப்படின்னு யாராவது ட்வீட் போடுவாங்களா அப்படின்னு. காணோம். ஒருவேளை போட்டு நம்ம பார்வைக்கு வரலையா அப்படின்னு தெரியல. கொடையை, நல்ல பெரிய கொடை, அந்த கொடையை பிடிச்சிக்கினார். அதுக்கப்புறம் கையில் ஒரு பை ஒன்று எடுத்துக்கினாரு. அதில் என்ன இருக்குது அப்படின்னு தெரியல. சரி ரைட்டு, ஏதாவது லேப்டாப் இருக்கும், ஏதாவது பேப்பர் வச்சுருப்பார். A4 ஷீட்டு பறந்துடாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது கிளிப் போட்டு கூட வச்சுருக்கலாம். ஆனால் மழை லேசாக தூரிந்தது அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ தானே கொடை பிடிப்பாங்க. பக்கத்திலேயே மூத்த தலைவர்கள் புஷி ஆனந்த் உள்ளிட்ட மற்றவங்கெல்லாம் வராங்க. அவங்க யாரும் இந்த கொடைக்குள்ள வரல. அவங்களும் யாரும் கொடையும் பிடிச்சிக்கல. இவர் மட்டும்தான் கொடை பிடிச்சிட்டு இருக்கார். ஸோ அப்போ மழை பெஞ்சிருக்கு, அதனால் இவர் கொடை பிடிச்சிருக்காரு அப்படின்னா இவர் மட்டும்தான் வெள்ளம், மற்றவங்கெல்லாம் கருங்கல்ல. அவங்க மேலெல்லாம் தண்ணி பட்டா தப்பு இல்லை, இவர் மேலே மட்டும் தண்ணி படக்கூடாதா? இப்போ இன்னொரு குற்றச்சாட்டும் சொல்கிறாங்க. அவர் முன்னாடி ஏறுறாரு விஜய் அவர்கள், பின்னாடி வந்து இன்னொருத்தர் காரில் ஏறுறாரு. அவர் வந்து ஒரு ஜோசியர், அவரோட கூட தான் இவர் எல்லாத்தையுமே முடிவெடுக்கிறார் அப்படின்னு. பரவாயில்ல, பகுத்தறிவு அப்படின்னா வேற என்ன நினச்சின்னுக்கிறீங்க? இதுதான் பகுத்தறிவு. மற்றவங்களுக்கு மட்டும் பாடம் எடுப்போம், ஆனால் நாங்கள் மட்டும் அந்த ஹோரை அது இதெல்லாம் பார்த்து தான் முடிவெடுப்போம். இதானே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. இதுதான் வந்து சமத்துவமா? நல்ல பெரிய கொடை அது. அதில் அட்லீஸ்ட் புஷி ஆனந்த் அவர்களையாவது வாங்க கூட வாங்க, மழை நினையாதீங்க அப்படின்னு கூப்பிட முடியாதா? அதே மாதிரி தான் கமல்ஹாசன் அவர்கள் அப்படியே சும்மா ஒரு வீராவேசமாக என்ட்ரி கொடுக்குறாருங்க. அந்த ஹோம் தேட்டரா ப்ரிவியூ தேட்டரா அதுக்குள்ளார பின்னாடி பெரிய ஸ்க்ரீன் இருக்குது. ஆனால் அதில் எதுவும் படம்லாம் காமிக்கலை. அட்லீஸ்ட்டு அந்த டாக்குமெண்ட்ரியாவது ஏதாவது போட்டிருக்கலாம், பவர் பாயிண்டாவது போட்டிருக்கலாம். அது போட்டாங்களான்னு எனக்கு தெரியல. அதுலேயும் ஒரு விஷயம் கவனித்தேன். மானிமா தலைவர், ஆமாம் கமல்ஹாசன், அவருக்கு மட்டும் வந்து நல்ல அருமையான ஒரு சோஃபா போட்டுக்கிறாங்க. அவர் பக்கத்துலேயே இந்த பக்கம் 2 பேர், அந்த பக்கம் 2 பேர்னு உட்காந்து நிற்கிறாங்க. அப்புறம் எதிர்க்க நிறைய பேர் உட்காந்து நிற்கிறாங்க. அதில் பத்திரிகையாளர்கள் வேறு இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அது நமக்கு தெரியல. எல்லாருக்கும் பிளாஸ்டிக் சேர். அது எப்படிங்க? ஸ்க்ரீனில் வந்து கம்யூனிசம் பேசுகிற அத்தனை பேரும் சொந்த வாழ்க்கையில் இப்படித்தான் இருக்காங்க. யாரை ஏமாத்துறீங்க நீங்கள்? ஏன் எல்லாருக்கும் வந்து சோஃபா போட முடியாதா கமல்ஹாசன் அவர்களால்? அப்படி இல்லாட்டா இவரால் ஒரு அரை மணி நேரம் பிளாஸ்டிக் சேரில் உட்கார முடியாதா? இவருக்கு மட்டும் குஷன், மற்றவங்களுக்கெல்லாம் பிளாஸ்டிக் சேர். இவர் வந்து கம்யூனிசம் பேசுவார், சமத்துவம் பேசுவார். அதே மாதிரி தான் விஜய் அவர்களும் 2 இட்லிக்கு மேலே நீ வச்சிருந்தா அப்படின்லாம் வந்து விளக்கம் கொடுப்பார் கம்யூனிசத்துக்கு. ஆனால் அம்மாம்பெரிய கொடையில் வயசான மனுஷனை கூட இவர் சேர்த்துக்க மாட்டார். இவர் மட்டும் கொடை பிடிச்சின்னு வர்றார். எத்தனை நாளைக்கு தான் இந்த மாதிரியே ஏமாத்திட்டு தெரியலான்னு நினச்சிட்டு இருக்கீங்க? மக்கள் முட்டாள்கள் இல்லை, அதை புரிஞ்சுக்கங்க. என்னைக்கு ஒருத்தன் வந்து நம்ம தவிர மற்றவங்கள்லாம் முட்டாள்கள், நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு நினைக்கிறானோ டேஷ், அதை வந்து நீங்களே ஃபில்அப் பண்ணிக்கங்க. மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.